பரிசுத்த திருவிருந்த ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நடுவிலே பிரசன்னராக இருந்து அப்பத்தை பிட்கையிலே உமையே வெளிப்படுத்தி இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. 67 பாடுவோம். கரையேறி உம்மதண்டை நிற்கும்போது இரட்சகா யாவர் மெழுந்து நின்று ஆராதனைக்கு தொடக்கமாக பாடுவோம். சற்று சாவு கஞ்சி வேலுக்கை
பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியத்தில் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த தேவனே, நித்தியமானவா, பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவா, பரிவுடன் இறங்குவின் பரணே சரணம். பரிசுத்த தேவனே, நித்தியமானவா, பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவா, பரிவுடன் இறங்குவின் பரணே சரணம். பரிசுத்த தேவனே, நித்தியமானவா, பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவா, பரிவுடன் இறங்குவின் பரணே சரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடு அன்பு கூற என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தில் ஏவியருளும். பிரியமானவர்களே, நாம் இப்போ தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், அவனுடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக அவனுடைய கிருபையை தேடி நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவனுடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமாக சர்வ வல்லமையில் ஆண்டவரோடு ஒப்புரவாக முடியும். உங்கள் பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். யாவரும் சேர்ந்து நாம் சொல்லுவோம், மனதுருக்கத்தின் ஆண்டவரே, ரோமாகவும் இல்லா கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு ராட்டை நீ வெளியில் உண்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உங்களுடைய விடுதலை அருட்பணியில் இவ்வுலகில் நம்மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபையில் இருந்த ஆண்டவரே, மிகுந்த இரக்கத்தினால் பாவமர தெரியும் உங்களுடைய பரிசுத்தாவினால் விடுதலை பெறவும் புது ஜீவனுள்ளாய் வாழவும் உமோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளோம். ஆமே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எல்லை பார்தல் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில்
பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகொண்டு உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஜெபம் பண்ண கடவோ. மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் அன்பின் பரலோக பிதாவே, நீ கிருபையாய் தந்த இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை கனமான ஊழியத்துக்கென்று அழைத்தவர் அப்பா. அழைத்தது மாத்திரமல்ல, எங்களை அபிஷேகித்து எங்களை பயன்படுத்துகிறவர். ஆண்டவரே, திருச்சபையிலே நீ தந்திருக்க எல்லா விசுவாசிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அழைத்து உங்களுடைய ஆவியினால் நிரப்பி ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாய் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டுமாறு இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. உட்கார்வோம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 14 முடிய. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 14 முடிய. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஏறாமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யாமல் செய்யலாம். நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கோ இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையோ அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கோ அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து
உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக முடிக்கும். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்பதே. இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற அவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையோ எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமை பிதாவாகிய ஒரே விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் திருவே பேராண்டமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் தெய்வத்தின் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேதில் மேதியானவர், உண்டாக்கப்பட்டவர், பிதாவானவரே, தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனாகவும் ரட்சிப்புண்டாகும் பரமனில் இறங்கி சுதாவினாலே அவதரித்த மனிதனானார். நமக்காக முதலாவது காலத்தில் சில பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கின்படியே முன்னதாக கண்டார். அவருடைய வீரலோரில் மற்றொரு நியாயத்திற்குமே வழக்கம் வருவார். ராஜ்யத்தின் முடிவில்லை. கர்த்தருமாய் தேவனுமாய் யாவருக்கும் சரிக்கப்படுகிறமாய் தீர்க்கதரிசிகளுமாய் இருக்கிற விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த அப்போஸ்தலரின் விசுவாசிக்கிறேன். அவருடைய நாமத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்த உயிர்த்தெழுதலும் ஜீவனோடு காத்திருக்கிறேன். உட்கார்வோம். சிறு பிள்ளைகள் திருப்பணிக்கு அழைக்கப்பட்டார்கள். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பண்டை பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. நம்
துப்பிலிக்கு அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள் தேவன் அளித்த பரம அழைப்பின் பந்தய பொருட்காக நான் லத்தை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. நாம் திருப்பணிக்கு அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. நாம் திருப்பந்திக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிற்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தின் பொருட்களுக்குள் இலக்கை நோக்கி செல்கிறோம். பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. பூமியின் கொடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். Christ's invitation to be part of his mission. I press on toward the goal to win the prize for which God has called me heavenwards in Christ Jesus. Philippians 3:14. நாம் திருப்பணிக்கு அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. நாம் திருப்பணிக்கு அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. நாம் திருப்பணிக்கு அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருட்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தியின் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். I press on towards the goal to win the prize for which God has called me heavenward to in Christ Jesus. Philippians 3:14. நாம் திருப்பணிக்கு அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. நாம் திருப்பணிக்கு அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. Yeah.
முடியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த நாளிலே என்ன தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம்? நாம் திருப்பணிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்கிற தலைப்பிலே சில நிமிடங்கள் நாம் தியானிப்போம். ஆண்டவர் நம்மளை பல்வேறு காரியங்களுக்காய் அழைப்பதாக வேதம் சொல்லுகிறது. அவருடைய பரிசுத்தத்திலே பங்கு பெறும்படியாய், அவருடைய நித்திய ராஜ்யத்திலே பங்கு பெறும்படியாய் நம்மளை அழைக்கிறார். அவருடைய பாடுகளுக்கு பங்காளியாய் இருக்கும்படி நம்மை அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனை கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைக்கிறார். ஆனால் இங்கு நான் பார்க்கிறோம், அவருடைய பணியை, திருப்பணியை, அவருக்கு சேவை செய்யும்படியாய் தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். யாருமே சொல்ல முடியாது என்னை ஊழியம் செய்யும்படி, அவருக்கு சேவை செய்யும்படி தேவன் அழைக்கவில்லை. நான் வேதத்தில் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் பேதுரு எழுதின முதலாம் நிருபம் அங்கு நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். நாம் எல்லாரும் ஒரு நாள் அந்தகாரத்தில் இருந்தோம், பாவத்திலே, இருளிலே, சாத்தானுடைய அதிகாரத்திலே கண்கள் இருந்தும் குருடராய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி வாழ்ந்த உங்களையும் என்னை ஆண்டவர் கிருபையினால் ரட்சித்து நம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். இந்த மாற்றத்தை நமக்கு தந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்று 9ஆம் வசனத்தை இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து இரத்தத்தினால் நம்மளை பாவங்கள கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மளை ராஜாக்களும் நம்மளை ஆசாரியலுமாய் மாற்றியிருக்கிறார். ராஜா என்று சொன்னால் அதிகாரம் உடையவர், ஆளுகை செய்கிறவன். ஆசாரியன் என்று சொன்னால் தேவனுக்காக, மக்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவன். இப்ப சொல்லுங்க, ராஜா நீங்க தான், ஆசாரியனோ நீங்க தாங்க. தேவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற அதே வேளையிலே ஒரு ஆசாரியன் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் நிற்பான். அந்த பணி செய்யும்படியாய் நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு ஊழியம் என்று சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஊழியம் என்பது சபை ஊழியருக்கும் குருவானவருக்கு தான் வேலை. எங்களுக்கெல்லாம் வந்தோமா, ஆண்டவரை ஆராதிச்சோமா, காணிக்கை போட்டோமா, நாங்கள் போய்விடுகிறோம், எங்கள் வேலை முடிந்து எண்ணுகிறோம். இல்லை, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இரத்தத்தால் கழுவப்பட்டது உண்மையானால், தேவ ஆவியால் நிரப்பப்பட்டது உண்மையானால் ஒவ்வொருவருக்கும் தேவன் அழைப்பை கொடுத்திருக்கிறார். ராஜாக்களாய் ஆசாரிய ஊழியை செய்யும்படியாய் தேவன் அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பு நாம் கருவியில் இருக்கும் போதே தேவன் நம்மளை தெரிந்து கொள்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னை உருவாக்கினவரும் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவரும், வாசிங்க, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவரோ. பாருங்க, ஆண்டவர் நம்ம நினைக்கிறோம் தாயின் கற்பத்திலே நம்மளை உண்டாக்குகிறார், நம்மளை உருவாக்குகிறார். கலாத்தியர் 1:15 இப்படியாய் பவுல் சொல்றாரு, என் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே என்னை பிரித்தெடுத்த தேவன், கிருபையினால் அழைத்த தேவன். நீங்கள் உங்கள் தாயின் கருவில் இருக்கும் போதே தேவன் உங்களை பிரித்தெடுக்கிறார், தம்முடைய கனமான ஊழியத்திற்காக தெரிந்து கொள்கிறார், முன்குறிக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். ஆவைதான் சவுலை சந்திக்கும்படி ஆண்டவர் அனனியாங்கிற சீஷனை தட்டி எழுப்பின போது அவன் சொன்ன, ஆண்டவரே, இவனை மாதிரி மோசமான உலகத்திலே கிடையாது. எருசலேமில் கிறிஸ்தவர்களை எல்லாம் அடித்து துன்புறுத்தி காவலில் போட்டுட்டு இப்போ தமஸ்குக்கு ஆர்டர் வாங்கிட்டு வாரான், அவனை போய் பார்க்க சொல்லிடுற. ஆண்டவர் சொன்னார், நீ போப்பா, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காய் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாகவே நீ தைரியமா போ.
பவுலுக்கு தெரியாது. தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே அவனை தெரிந்து கொண்ட ஆண்டவர் அவனை கருவில் இருக்கும் போதே தன்னுடைய கனவான் ஊழியத்துக்காய் பிரித்தெடுத்து விட்டார் என்பதை அறியாதபடி மனுஷிகத்திலே மாம்சிகத்திலே சமய சடங்குக்கு ஏற்ற பக்தி வைராக்கியமுள்ள பரிசேயனாய் வைராக்கியமுள்ளவனாய் வாழ்ந்து கொண்டு வந்தான். ஆனால் ஒரு நாள் தேவன் அவனை சந்தித்த போது அவனுடைய வாழ்க்கை மாறுவதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரே ஒரு வாழ்க்கை அது சீக்கிரத்திலே கடந்து போகும். ஆனால் தேவனுக்காக நாம் எதை செய்கிறோமோ அதுவே நிலைத்து நிற்கும் என்று சொல்லி சிடி ஸ்டட் என்கிற ஒரு தேவ மனிதர், கிரிக்கெட் வீரர் இப்படி சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கை சொல்லுங்க, எப்படி கடந்து போவோம் சொல்லுங்க? சீக்கிரத்தில் கடந்து போவோம். ஆனால் கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்கிறோமோ அதுவே நிலைத்து நிற்கும். நேற்று பேப்பரில் டிவி நியூஸ்லாம் ஃப்ளாஷ் நியூஸ் அதுதான். நமக்கு அருகிலுள்ள கிராமத்தை நம்ம சபையை சேர்ந்த அருமையான ஒரு மனிதர், யோசித்து பாருங்க, எப்படி இறந்தார்ன்று கூட தெரியவில்லை. எவ்வளோ ஒரு கொடூரம் பார்த்தீங்களா? ஒரு கொடூரமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அரசியல் தலைவர், பணம் படைத்தவர், வசதி படைத்த பணம் எல்லாம் படைத்தவர் தான். ஆனால் எப்படி இறந்தார் என்று இதுவரைக்கும் தெரியலைங்க. பாடியை கூட பார்க்க முடியல, கருகிய உடல். ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரத்திலே கடந்து போகும். ஆண்டவருக்காக எதை செய்கிறோமோ அதுவே நிலைத்து இருக்கும் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். ஆகவே தேவன் உங்களை முன்னே உன்னதமான நோக்கத்துக்காக தேவன் அழைக்கிறார். அவருடைய அழைப்பை நாம் அசட்டை பண்ணிவிடக்கூடாது. அவருடைய அழைப்பை நாம் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. வில்லியம் கேரி என்ன சொல்றாரு? அழகாய் ஒரு கோட்டிங் கொடுக்கிறார் பாருங்க. என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்தில் பெரிய காரியத்தை, கடவுளுக்காய் பெரிய காரியங்களை செய், கடவுளிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார். ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே வேளையில் கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம். பெரிய பெரிய நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம், சுதந்திரித்திருக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருக்காக நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதை இந்த மதியான நேரத்தில் ஒரு சன பொழுது யோசித்து பாருங்க. வில்லியம் கேரி என்கிற ஒரு சாதாரண மனிதர் லண்டன் மாநகரிலிருந்து எங்கே வரார்னா கல்கத்தாவுக்கு வருகிறார். 1793 ஆண்டு நவம்பர் 11 அவர் யார்? அவர் யார்? சரித்திரம் படித்தவங்க சொல்லுங்க. பழைய செருப்புகளை பழுது பார்த்து விற்கிற ஒரு சாதாரண மனிதரியா. முந்தைய காலங்களிலே நம்ம அணிந்திருக்கிற காலனி அத்துட்டு பிஞ்சிட்டுனா உடனே ஒரு பையில் தூக்கி போட்டு பட்டணத்துக்கு போவோம். அங்கே பிளாட்ஃபார்மில் உட்காந்துருப்பார். அவர்கிட்ட கொடுத்தா அவர் அழகாய் துடைச்சி அவர் தையல் போட்டு தருவார். 5-10 கொடுப்போம். இன்றைக்கி யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யார் பழைய செருப்பை தூக்கிட்டு அலைதா பிஞ்சிட்டு அந்த தூக்கி தூர போட்டு அடுத்த செருப்பு. ஆனால் பாருங்கள், அன்றைக்கு வில்லியம் கேரி பழைய காலணிகளை பழுது பார்த்து விற்பனை செய்து பிழைத்த ஒரு மனிதர். ஆனால் இந்தியா மேப்பை வைத்து அதை வைத்து ஜெபித்தார். ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் இந்தியாவுக்கு போப்பா. கல்கத்தாவுக்கு வந்து இறங்கினார். இறங்கின போது அவருக்கு கொடுக்கப்பட்ட இடம் ஒரு சதுப்பு நில இடம். அந்த இடத்தில் தான் அவர் குடியிருந்தார். அவருடைய 5 வயது மகனை இழந்தார் வைரஸ் காய்ச்சலினால். ஒரே மகன் 5 வயது மகனை இழந்ததினால் மனைவி பைத்தியக்காரியானாள். 14 ஆண்டுகள் பைத்தியக்கார மனைவியோடு வாழ்ந்தார். ஆனால் தேவன் கொடுத்த அழைப்பையும் தேவன் அவருக்கு வைத்திருந்த தரிசனத்தையும் அவர் இழந்து போகவில்லை. கிரேக்கு மற்றும் ஹீப்ரு லத்தீன் மொழிகளை கற்று அதிலே புலமைத்துவம் பெற்றார். 40 மொழிகளுக்கு மேற் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். ஒரு முறை அவர் எல்லாவற்றையும் மொழிபெயர்த்து நகலெல்லாம் வச்சிருக்கிறாரு. திடீரென்று அவருடைய பிரிண்டிங் கூடத்திலே தீ பிடித்து விட்டது. எல்லாம் எரிந்து போனது. அவர் நகலெடுத்த பிரதியெல்லாம் எரிந்து போனது. ஆனாலும் மனம் சோர்ந்து போகவில்லை. ஆண்டவருடைய அழைப்பை பெரிதா எண்ணி அதற்காக தியாகம் செய்தாருங்க. அவர் தியாகம் செய்ததினால்தான் இன்றைக்கு அநேக மொழிகளிலே வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கல்கத்தாவிலே சராம்பூர் யூனிவர்சிட்டிங்கிற ஒரு இறையல் கல்லூரி நிறுவி அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில்
சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி காரணகர்த்தாவாக இருந்தா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நமக்கு வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருந்தும் ஆண்டவருக்காய் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நீங்களே யோசித்து பாருங்க. எப்போ பார்த்தாலும் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு என்னங்க, கொஞ்சமாவது அந்த அந்த பிரசங்கத்துக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணால், கொஞ்சமாவது ஆண்டவர் பேசிட்டே இருக்காரு, கொஞ்சமாவது செவி கொடுத்து அதை கீழ்ப்படிச்சாதானங்க ஆண்டவருடைய உள்ளம் மகிழும். நமக்கே பிரசங்கம் பண்ண பண்ண வர வர ரொம்ப சோர்ந்து போச்சு. என்னத்தை பண்ண பிரசங்கம், என்ன பண்ணாலும் அப்படி தான் இருக்குது. சர்ச்சை விட்டு வெளியே போகிறோம்னால பிரசங்கம் காது எங்கேயோ போயிடுது. மறுநாள் அடுத்த நிமிஷம் என்ன பிரசங்கம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சபரியம்மாள் என்கிற ஒரு சகோதரி உண்டு. நான் முந்தி வேலை பார்த்த சேகரத்தில் 2 கால ஊனம். அவளை தூக்கி கொண்டு தான் வருவார்கள், தூக்கி கொண்டு தான் போவார்கள். 20 வருடத்துக்கு முன்னால் நான் இருந்ததை சொல்கிறேன். 3.5 ஆண்டு காலம் அந்த சேகரத்தில் பணி செய்தேன். ஒரு சிறிய கிராமம், ஏழை பொன், படிப்பறிவு கிடையாது. ஆனால் இன்றைக்கு இது சபரியம்மாள் ஏராளமான ஊழியக்காரருடைய தொடர்பு அவளுக்கு இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு ஒரு ஊழியக்காரர் தேவைன்னா சபரியம்மாளிடம் தொடர்பு கொண்டா போதும். அண்ணே என்ன ஊழியம் கேட்பா, என் அண்ணன் தான் கூடுவோம். அன்னைக்கு அண்ணன், இன்னைக்கு அண்ணன் தான். ஏம்மா முழுற ஜெபம் அப்படியாண்ணே, அப்போ இந்த அண்ணனை அனுப்புகிறேன். ஏம்மா ஃபாஸ்டிங் பீரியட், அப்பா இது கரெக்டாக இருக்கும். ஏம்மா வீட்டு ஜெகட்டும் இந்த ஊழியக்காரர், சண்டே சரிசா இவர். நூற்றுக்கணக்கான ஊழியர்களோடு தொடர்பு வைத்து கொண்டு கேட்கிற ஊழியர்களுக்கு ஊழியர்களை சொல்லுங்க சப்ளை செய்கிற ஒரு அருமையான சகோதரி. மாதந்தோறும் ஊழியர் கூடுகையை நடத்தி தன்னால் இயன்றதை ஊழியர்களுக்கு கொடுத்து உற்சாகப்படுத்துகிற சகோதரி. எத்தனை படிச்சிருக்கிறாங்க? ரொம்ப கம்மி. 2 கால ஊனங்க. அன்னைக்கார தூக்கி கொண்டு வருவார், குழந்தை மாதிரி உட்காருவா, பாடுவா, ஆடுவா, தூக்கி கொண்டு போவார்கள். ஆனால் எப்போ ஃபோன் பட்டால், அண்ணே பிரைஸ்லா எப்படி இருக்கீங்க, ஊழியம் நல்லா இருக்கா, ஊழியக்காரங்க கேக் வேணுமானே சொல்லுதேன். ஹலோ, நமக்கு 2 காலு ஏன்னா 2 கை, எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குதுங்க. அன்பு தேவ ஜனமே, ஆண்டவருக்காக எதையாவது செய்யும்படி நாம் நம்மளை அர்ப்பணித்தால் நலமாயிருக்கும். மோசே மரித்து போய்விட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் எதுதான் இக்கரையில் இருக்கிறார்கள். யார் இவர்களை வழிநடத்த முடியும்? அன்றைக்கு ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொள்கிறார். யோசுவாவே நீ வா, பயப்படாதே. யோசுவாவுக்கு பயம். மோசையோடு கூட இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே வழி நடத்துகிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை படித்தின பாடு இல்லாமல் யாருக்கு தெரியும்? யோசுவாவுக்கு தெரியும். கட்டப்பட்டு இருக்கும் போது, நெருக்கப்பட்ட போது ஆண்டவரே கதறினார்கள். மோசையை தேவன் அனுப்பினார், அற்புதமாய் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ஆனால் வனாந்தரத்திலே வேதம் சொல்கிறது, அவர்கள் ஒரு கட்டத்திலே மோசேக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அந்த மோசேக்கு என்ன நேர்ந்தது நாங்கள் அறியோம். எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணுங்க ஐயா என்று ஆரோனை அதட்டி ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை வணங்க செய்து கர்த்தருக்கு பண்டிகை என்று ஆராதித்த கலகமும் முரட்டாட்ட இருதயமுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். மோசையாலே சமாளிக்க முடியல. நான் எம்மாத்திரம், நான் எப்படி இந்த ஜனங்களை சமாளிக்க போறேன்? ஆண்டவர் சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உங்கூடவே இருப்பேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழியம் செய்ய ஆசை. நான் உண்மையை சொல்கிறேன், ஆண்டவர் அழைக்கிறார், ஆசை. ஆனால் பயம். ஊழியம் செஞ்சா பிசாசுடைய போராட்டம் அதிகமாக இருக்குமோ, ஊழியம் செஞ்சால் பிறர் நம்மளை தப்பாக சொல்லுவாங்களே, ஊழியம் செஞ்சால் நம்மளை ஒரு மாதிரிலாம் பார்க்குறாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் சொன்னார் யோசுவாவே நான் மோசையோடு இருந்தது போல் அவன் கூடவே இருப்பேன், நீ பயப்படாத. இந்த பூமியில ஒருவனும் உன்னை ஏற்று நிற்க முடியாது, உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஆகவே நீ தைரியமா இந்த ஜனங்களை உன் பிதாக்களுக்கு வாக்குரைத்த கானானுக்கு நீ அழைத்து கொண்டு செல்வாய், நீ பயப்படாதே. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, நீங்க பயப்படாதுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க. ஊழியை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போது, ஊழியை செய்ய தேவனுடைய அழைப்பு வரும்போது அதை அல்லல் தட்டாதீர்கள்,
தைரியமாய் செல்லுங்கள். இன்னைக்கு சபைகளை பார்க்கலாம், நிறைய பேர் பின் வாங்கிட்டாங்க. ஊழியம் செய்ய முன் வந்து சபையில் கொஞ்சம் பிரச்சனை, குடும்பத்தில் போராட்டம். நான் சொல்கிறேன், போராட்டம் வரும், எல்லாருக்கும் வரும். ஊழியம் செஞ்சாலும் வரும். ஆண்டவர் அதானே சொல்லியிருக்கிறார், உலகத்தில் அவளுக்கு போராட்டம் உண்டு, உபத்திரம் உண்டு, திடங்கொழுங்க நான் உலகத்தை ஜெயித்தே. எந்த போராட்டமும் நம்மை மேற்கொள்ள முடியாது என்பது வேதம் கற்றுக் கொடுக்கிற பாடம். ஊழியம் செய்தால் நமக்கு மகிமை உண்டு என்பதை, கனம் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். யோசுவாவுக்கு சொல்றாரு, எப்பா நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, மோசையோட எப்படி இருந்தனோ நான் அப்படியே உன் கூட இருக்கிறேன். நீ இந்த ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு அழைத்து செல்வாய். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மாத்திரம் நீ மறந்துடாத. இதான் நமக்கு சட்ட புஸ்தகம். இதுவும் வாயிலே பிரியாதிருக்குமானால், இதை நீ பின்பற்றுவாயானால் உன்னுடைய ஊழியம், நீ செய்கிற பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். பவுலுக்கு அதே மாதிரி தான். ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் வாசிங்க. 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை பற்றும் விசுவாசத்தினால் இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறே. அகிரிப்பா ராஜாக்கும்பதாக நின்று பவுல் தைரியமாய் சொல்றான், ஒரு நாளில் நான் குருடனாக இருந்தேன் ஐயா, இந்த மார்க்கத்துக்கு விரோதமாய் நான் எவ்வளவோ தீங்கை செய்தேன். ஒரு நாள் கர்த்தர் என்னை சந்தித்து சொன்னார், நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கிறவைகளை நீ தைரியமாக எனக்கு சாட்சியாய் சொல்லு. நீ இப்படி சொல்வதனால் பாருங்க, இங்க 5 காரியம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையோ. எதற்காக நாம் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பை கூறி அறிவிப்பதற்காக. இயேசு கிறிஸ்து இரத்தம்னா சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவாலை அன்றி நமக்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை ரட்சிக்கப்படுவதற்கு. இயேசுவால் அன்றி வேறொரு வழியிலே பரலோகம் செல்வதற்கு. பாவ மன்னிப்பு. 2வது பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. 3வது சொல்லப்பட்டிருக்கிறது இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு. 4வது சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்புவதை குறித்து. 5வது கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்துக்கு அனுப்புகிறேன் சொல்றான். அகிரிப்ப ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. நம்மில் அநேருக்கு ஆண்டவர் எத்தனையோ முறை தரிசனமாய் இருக்கிறார், சொப்பனத்தின் மூலமா பேசி இருக்கிறார், வார்த்தை மூலமா பேசி இருக்கிறார். ஊழியை செய், ஒண்ணுமே முடியட்டாலும் ஜெப ஊழியை செய்யலாம். கோயிலில் வந்தா வீட்டில இருந்தே நீங்க ஜெபம் பண்ணலாம், ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணலாம், தேசத்தில் அழிந்து வர ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணலாம். எவ்வளவோ காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாருங்க. இங்க சொல்றார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. மோசேயை கூட அழைத்த போது சொன்னான், நான் மந்தவாய்த்துக்கு நான் உள்ளவன். எரேமியா சொன்ன சிறுப்பில்ல ஆண்டவரே. ஒவ்வொரு சாக்கு போக்களை சொல்லியே தேவனிடத்தில் அழைப்பை அசட்டை பண்ணினார்கள். ஆனால் தேவன் அவர்களை விடவில்லை. தேவன் அவர்களை அழைத்த அழைப்பை பாருங்கள். அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொடுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படிப்பட்ட அழைக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானி இல்லை, வல்லவன் இல்லை, பிரபுக்கள் இல்லை. உலகத்திலே பைத்தியமானவர்கள், பலவீனம் உள்ளவர்கள், ஒன்றுக்கு ஆகாதவர்களை தான் தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை பலவானாக, ஞானம் உள்ளவனாக, வல்லமையுள்ளவர்களாக பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ஒரு பேதுரு யோவான் பேசுகிற தைரியத்தை கண்டு சொன்னார்கள், இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், பேதையா, ஆனா எப்படி தைரியமா பேசுகிறார்கள் பாருங்கள்.
சொன்னாங்க, இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் ஆகவே தான் இவர்கள் தைரியமாய் பேசுகிறார்கள். ஆகவே நாம் திருப்பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காய்? இருளில் இருக்கிற ஒரு மனிதனை வெளிச்சத்துக்கு கொண்டு சேர்க்கும்படி, குருடாயிருக்கிற ஒரு மனிதனுக்கு பார்வை கொடுக்கும்படி, சாத்தானுடைய அதிகாரத்தில் கட்டப்பட்டிருக்கிற மனிதனை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் திருப்பும்படி உன்னதமான சேவை செய்ய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஒருவேளை ஊழியங்களே வித்தியாசங்கள் உண்டு. நான் செய்கிற ஒழித்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லல. உங்களுக்கு என்னென்ன கிருபை தேவன் தந்திருக்கிறாரோ, என்னென்ன வரத்தை கொடுத்திருக்கிறாரோ, தேவன் கொடுத்த வரத்தை, தேவன் கொடுத்த கிருபையை வைத்து நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் என்றா சொல்றாரு. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகமே புறப்பட்டு சுவிசேஷ அறிவிங்கள். அவர்களோ பயந்து போய் முடங்கி போய் கிடந்தார்கள். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றார், அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அனுப்புகிற தேவன் நம்மளை வெறுமையான பாத்திரமாய் அனுப்பலைங்க. நம்மளை அபிஷேகித்து ஆற்றலை கொடுத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. அன்னைக்கு கிதியோன் பயந்து போய் கொண்டிருந்த, ஆண்டவரே நான் எங்க, நீர் என் கூட இருந்த இப்படிலாம் நடக்குமா? ஆண்டு சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை அனுப்புகிற நான் அல்லவோ. தேவன் நம்மளை அழைத்த போது நம்மளை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். நமக்கு வேண்டிய ஆற்றலை, அதுதான் வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவியின் நிறைவை தந்து, வல்லமை வரங்களை தந்துதான் தேவன் நம்மளை அனுப்புகிறார். உங்களுக்கும் அதே வல்லமை வரங்களை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஊழியம் செய்ய விரும்புறீங்களா? தேவனுடைய அழைப்பு உங்களுக்கு இருக்குதா? ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நான் ஒரு பலவீனமானவன். அநேகர் நினைக்கிறீங்க நானே ஒரு பலவீனமானவன், நானே ஒரு குறைவுள்ளவன், நான் போய் ஊழியம் செய்யா, எனக்கு பலனடையிட்டு நான் நல்ல ஞானம் வரட்டு ஊழியம் செய்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நாம் குறைவுள்ளவர்களாக தான் இருப்போம். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. எப்போ நிறைவாகும்? நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் நீங்கி போகும். நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்களுங்க. எல்லார்ட்டையும் பலவீனம் உண்டு. எனக்கு பலவீனம் உண்டு. ஏன் பலவீனம் எப்போ நீங்கும் அப்போ ஊழியம் செய்வேனா? ஒரு நாள் ஊழியம் செய்ய முடியாது. எனக்கு ஒரு குறை இருக்குது, அது குறை போச்சுன்னா ஊழியம் செய்வேன், ஒரு நாள் ஊழியம் செய்ய முடியாது. குறை இருக்கதான் செய்யும். பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. முள் நீங்கும்படி வேண்டுதல் பண்ணினான். ஆண்டவர் சொன்னார், முள்ளெல்லாம் நீக்க மாட்டேன், ஆனா அந்த பலவீனத்தில் என் பலன் பூரமாய் விளங்கும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு முள்ளை வைத்திருப்பார். ஒரு பலவீனம் இருக்குங்க. அதோடு அது இல்லைன்னா நம்ம நாமளே கடவுளாக மாறிடும். நமக்குள்ளாக பெருமை வந்துடும், நேற்றுமே வந்துடும். கடவுளை பார்த்து நீர் யார் அப்படின்னு கேட்போம். ஆவிதான் தேவன் ஒவ்வொருவருக்கும் சிறு சிறு முல்லை வைத்து, அதோடு கூட கிருபையை வைத்து, எப்பா இதை வைத்து எனக்கு ஊழியை செய், இதை வைத்து ஆத்துமாக்களை நீ ஆதாயம் பண்ணு என்று சொல்லி நம்மளை அழைத்து ஆவினால் நிரப்பி நம்மளை அனுப்புகிறார். ஆகவே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளே எண்ணிக்கொண்டாது இருங்கள். தேவனுடைய நிறைவான வல்லமை பெரியது. ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆகவேதான் பவுல் சொல்றாரு, எனக்கு இருக்கிற பலவீனத்தில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எப்பெல்லாம் பலவீனமாய் இருக்கிறேன் அப்பெல்லாம் தேவனுடைய வல்லமை என் மூலமாய் பலமாய் வெளிப்படுகிறது. எனக்கு ஒரு ஊழியர் மேல் ரொம்ப தீவிர பற்று உண்டு. இருந்தா இவர்கிட்ட இருக்க வர மாதிரி நமக்கு இருக்கணும் அப்படின்லாம் நான் எண்ணினது உண்டு. பிற்பாடு அவருடைய வாழ்க்கை குறித்து நான் அறிந்து கொண்ட போது, ஏசப்பா அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எனக்கு வந்துடவே கூடாது. அப்போதான் புரிந்து கொண்டேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டம் இருக்குதோ ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில், அந்த அளவுக்கு தேவன் கிருபையை கொடுத்து அவர்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துகிறார். நான் கண்ட அநேக தேவ மனிதனிடத்தில் நான் அவங்களை பார்க்கும்போதுலாம், இந்த வாரம் நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் இப்படிலாம் நான் எண்ணுவேன். பிறகு அவர்களோடு பேசி பழகும்போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அறிந்தபோது, எப்பா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்ம ஊழியம் செய்வோமா என்கிறது கேள்விக்குறி. என் அன்பு தேவ ஜனமே, பவுல் சொல்கிறாரு பிலிப்பியர்ல, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் சொல்லுங்க, இலக்கை நோக்கி ஓடுகிறேன். நம்முடைய ஒரே இலக்கு நித்திய ஜீவன், பரம கானான்.
அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் பூமிக்குரிய கானான். ஆனால் நமக்கு தேவன் தந்திருக்கிற வாக்குத்தத்தம் பரலோக கானான். அதுதான் பவுல் சொல்றாரு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பிட்டு பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் எழுதுகிறார். பந்தய சால் எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவன் தான் பந்தயத்தை பெறுவார் என்று அறியீர்களா? நாமோ பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். நாமும் ஓடணும். ஒரு கூட்ட ஜனத்தை நாமும் நித்திய ஜீவனுக்கு நேராய் வழி நடத்த வேண்டும். இன்னைக்கு சிலர் ஓடுறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு மல்யுத்தம் பண்ணினால் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். நமக்கு ஒரு சட்ட புஸ்தகம் இருக்குதுங்க. எதை செய்தாலும் இதன் அடிப்படையிலே தேவ சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும். இது இல்லாமல் நாம் யுத்தம் பண்ணினால், இது இல்லாமல் ஊழியம் செய்தால், ஒரு நாள் இயேசுநாதர் சொல்ல, அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் விட்டு அகன்று போங்கள். நாம் சொல்லலாம், அது நாமத்தினால் பேய்களை ஓட்டினோம், நோய்களை சுகமாக்கினோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம் என்று சொல்லலாம். தேவன சொல்வார், அக்கிரமக்காரரை விட்டு அகன்று போங்கள். காரணம், சட்டத்தின்படி ஊழியம் செய்யவில்லை, தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்யவில்லை. ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை திருப்பணிக்காய் நம்மளை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மளை முற்று முடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவர். அழைத்தவர் வெறுமையாய் நம்மளை அனுப்ப மாட்டார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை, ஒவ்வொரு வரங்கள். நம் எல்லோரும் வெவ்வேறு வரங்கள் உள்ளவனாலபடியால் என்று வேதம் சொல்கிறது. வெவ்வேறு வரங்கள் உள்ளவர்களா இருக்கிறபடியால் நாம் இணைந்து கிறிஸ்துவின் ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இலக்கு பரலோகங்க, பரலோகம். அதை முன்வைத்தே நாம் ஓடுவோமானால், பொறுமையோடு ஓடுவோமானால், ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் ப்ரைஸ் தான் கிடைக்கும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடி நாம் இலக்கை அடைந்து விட்டால் எல்லாருக்கும் வாடாத கிரீடத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. உலக பிரகாரமான ஒலிம்பிக்கில் கிரீடம் கொடுக்கப்படுகிறது, பணம் கொடுக்கப்படுகிறது, எல்லாம் அழிந்து போ, வாடி போம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆயத்தமனை வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, அது வாடாத கிரீடம். இந்த மத்தியான வேளை ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிற காரியம், என் நாமத்துக்காக நீ என்ன செய்தாய்? கிறிஸ்துவின் நாமத்திற்காக படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இயேசுங்கிற நாமத்திற்காக, ரட்சித்த தேவனுக்காக, ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம்? ஃபாதர் பெருக்குமார் அழகான ஒரு பாடலை பாடினார். ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. துதிக்க வேண்டோ, ஜெபிக்க வேண்டோ, துதிக்க வேண்டோ, ஜெபிக்க வேண்டோ, துரத்த வேண்டும் சாத்தான, துரத்த வேண்டோ, துரத்த வேண்டும் சாத்தான, துரத்த வேண்டோ. ஏதாவது ஏதாவது ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவிற்கே. தாங்க வேண்டும் ஊழியங்களை, தாங்க வேண்டோ ஊழியங்களை. நமது ஜெபத்தா, நமது பலத்தா, சொல்லுவோம். தாங்க வேண்டோ ஊழியங்களை, தாங்க வேண்டோ ஊழியங்களை. நமது ஜெபத்தா, நமது பலத்தா, நமது ஜெபத்தா, நமது பலத்தா. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. துதிக்க வேண்டோ, ஆமென், துதிக்க வேண்டோ, துரத்த வேண்டும் சாத்தானை
வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமா எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய உடைமைகளை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கொண்டமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 213 பாடுவோம். தந்தானே துதிப்போமே திருச்சபையாரே கவி பாடி பாடி எங்கன பாடலை யாவரும் எழுந்து நின்று அர்ப்பணிக்கொண்டமாக பாடுவோம். தசம பாக்கவரை நீங்கள் கிராதி எண்ணில் முன்பதை முழங்கால் படியிட்டு படைக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். துதிப்போமே திருச்சபையாரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. கடந்த கரியதோ நன்மை மிக மிக கடந்த கரியதோ நன்மை மிக மிக தந்தானே துதிப்போமே. சியோனே நீயும் மெய்யாக களி கூர்ந்து சேர்ந்து மெய்யாக சியோனே ஐயனே சூகுனி கையை கூப்பி துதி செய்வோமையே மடி கொள்ளுமையே நாமும் ஐயனே சூகுனி கையை கூப்பி துதி செய்வோமையே மடி கொள்ளுமையே நாமும் தந்தானே துதிப்போமே. கண்ணார கலிதாயே நம்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கலிதாயே இன்னும் கடற்கல எத்தனையோ நன்மை இன்னும் அன்றே சொல்லும் நாளை பொன்மையுமே இன்னும் கடற்கல எத்தனையோ நன்மை இன்னும் அன்றே சொல்லும் நாளை பொன்மையுமே சந்தானே துதிப்போமே. உன்னை மூச்சாய் கொல்லவை அழைத்து திரிந்து குலச்சபையே சத்து குலை குலை சத்தியாக தமிழ் கத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரும் சத்து குலை குலை சத்தியாக தமிழ் கத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரும் தந்தானே துதிப்போமே. புறந்திருந்த சியோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி புறந்திருந்த சியோனே ஆரங்கள் போட்டு அலங்கரித்து நிறையத்தான் மடவாட்டியாக்கினது என்னை ஆரங்கள் போட்டு அலங்கரித்து நிறையத்தான் மடவாட்டியாக்கினது தந்தானை துதிப்போமே. சிங்கார கண்ணிமாரே ஓமரார கும்மி அடித்து படித்து சிங்கார கண்ணிமாரே மகார உன்மணவரனை சூதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏற்றி பணித்திடும் மங்கார உன்மணவரன் சூதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏற்றி பணித்திடும் தந்தானை துதிப்போமே. பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சியோனே நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து பொய்யார சியோனே ஐயனே சூகுனி கையை கூப்பி துதி செய்வோமையே மடில் கொள்வோமையே நாமும் ஐயனே சூகுனி கையை கூப்பி துதி செய்வோமையே மடில் கொள்வோம்
ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். படைத்த நன்றி ஆண்டவரை காணிக்கைக்காக, தசமபா காணிக்கைக்காக, பொருத்தனை காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். படைத்த எல்லா காணிக்கைகளையும் பரலோக தேவன் அங்கீகரித்து உங்கள் நாம் மகிமைக்காக பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தந்த நல்ல திருச்சபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபை சார்ந்த குடும்பங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறாங்கப்பா, அவர்களை நினைத்தருளும். உங்களுடைய கர நன்மையாக இவரோடு கூட இருக்கட்டும். வெளி மாநிலத்தில் இருக்கிறாங்க, வெளி மாவட்டங்களில் இருக்கிறாங்கப்பா. இந்த நாளிலே அவர்களை நினைத்தருளுவீராக. இந்த சுண்டவல் ஆசிரியர் கிராமத்தில் வசிக்கிற திருச்சபையின் அத்தனை குடும்பங்களுக்காய் சோத்திரம், பெற்றோர்களுக்காய் சோத்திரம், பிள்ளைகளுக்காக சோத்திரம். இதுவரை நடத்தினீரே, தொடர்ந்து நடத்துங்கப்பா. கரம் பிடித்து கண்மணி போல பாதுகாப்பீராக. குடும்பங்களே சமாதானம் பெருகட்டும். கணவன் மனைவிக்குள்ளாக அன்பு அந்யோனியம் பெருகட்டும் ஆண்டவரே. பிரிந்து போன குடும்பமெல்லாம் உண்டு சேர நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை காணப்படுகிற பலவீனெல்லாம் நீங்கட்டும், குறைவெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளை சமாதானம் பெரிதா இருக்கு என்று சொன்னீரே ஆண்டவரே, அப்படியே ஆசீர்வதிங்க. வயதான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வயதான காலங்களில் வருகிற பலவீனம் நீங்கட்டும், சமாதான குறைவு மாறட்டும் ஆண்டவரே. அவர்கள் வயது முதிர்ந்த காலத்திலும் கனி தந்து பசுமையும் புஷ்யமாக இருப்பார் என்ற வசனத்தின்படி ஆசீர்வதியும். எல்லா குடும்பங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினுடைய பின்மாறி மழை ஊற்றப்படட்டும். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, உம்முடைய திருப்பணிக்கென்று எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. உன்னதமான அழைப்பை நாங்கள் உதாசீனப்படுத்தி விடாதபடி, அழைப்புக்கு எங்களை அர்ப்பணிக்க, ஆவியினால் நிரப்பப்பட, பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்ந்து ஆசையாய் பின்தொடர உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உம்முடைய திராட்சை தோட்டத்திலே பணி செய்ய அழைத்திருக்கிறீர் சுவாமி. ஒவ்வொருவர்களின் கிருபை வரங்களை பகிர்ந்தளித்திருக்கிறீர். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நாம் வெவ்வேறு வரங்கள் உள்ளவனானபடிலாம் என்று வேதம் சொல்லுகிறது. வரங்களை பயன்படுத்தி உங்கள் நாமத்தை உயர்த்த, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தந்த திருச்சபைக்காய் நன்றி. திருச்சபையை உயிர்ப்பியும், ஒருமனம் அந்யோனியம் பெருகட்டும், பிரிவினை பகை கசப்பெல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. தந்த எல்லா மூப்பர்களுக்காய் சோத்திரம், தாய்மார்களுக்காய், வாலிப சகோதர சகோதரிக்காய் சோத்திரம். அநேக வாலிபர்களை சந்தித்திருக்கிறீர், ஆவியால் நிரப்பியிருக்கிறீர், ஜெபிக்க வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் மீதியாக இருக்க எல்லா வாலிபர்களையும் நீர் தொடுவீராக, நற்கந்தமாய் மாற்றுவீராக ஆண்டவர். குடும்பத்துக்கும் திருச்சபைக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற்றுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, விசேஷமாய் நாளை தினம் 12th ஆண்டவரே எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுடைய ரிசல்ட் அப்பா, அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில், எங்கள் திருமண்டலத்தில், எங்களுடைய சேகரத்தில் அநேக பிள்ளைகள் தேர்வு எழுதியிருக்க நல்ல மதிப்பெண்ணோடு வெற்றி பெற, உங்களுடைய பிள்ளைகள் விரும்புவதை காட்டி நினைப்பதை காட்டிலும் அதிக மதிப்பெண் கிடைக்க, நல்ல கல்லூரிக்கு இடம் கிடைக்க, உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரை படிக்க உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து 10th 11th ரிசல்ட் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளைகளும் மார்க்கை வைத்து சோர்ந்துடக்கூடாது. நீர் கொடுத்தவைகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு உங்கள் சித்தத்துக்கு அர்ப்பணிக்க உதவி செய்யும். நீட் எக்ஸாம் ஆண்டவரே இன்றைக்கு எழுதின பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை அறிந்தவர்களை ஆண்டவரை உயர்த்தும். மருத்துவ ஆண்டவரே துறையிலே அவர்களை பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவ கல்வியில் இடம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் அனைத்து ஆசீர்வதியும். என்னுடைய திருச்சபையாருக்கு தந்திருக்கிற எல்லா வருமானங்கள், வியாபாரங்களுக்காய் சோத்திரம், விவசாய பணிகளுக்காய், மிருக ஜீவங்களுக்காய் சோத்திரம், அரசு உத்தியோகங்கள், தனியார் உத்தியோகங்களுக்காக நன்றி. எல்லாருடைய உத்தியோகங்களையும் ஆசீர்வதிங்க. வாகனங்களை வைத்து வியாபாரம் பண்ணுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை வாகனத்தின் மீது தெளிக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு இருப்பதாக, பொல்லாப்புகளுக்கு விலக்கி பாதுகாப்பீராக. இந்த கொடிய உஷ்ண காலத்திலே நாங்கள் ஆண்டவரே கஷ்டப்படுவதை அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. தேசம் எல்லைங்களும் அதிக உஷ்ணம்ப்பா. எங்களுக்கு நல்ல கோடை மழையை தாங்க, மேகங்கள் எலும்பு பண்ணுங்கப்பா. இந்த கொடிய உஷ்ணத்தில் எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் இந்த வெயிலில் நின்று வேலை செய்வதெல்லாம் நீ அறிவீர் ஆண்டவரே. பலவீனத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்று உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறீர். ஒன்று எங்களை சேதப்படுத்தாதபடி இந்த கோடை காலத்தை எங்கள் தாண்டி செல்ல எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. சபையில் நடைபெற்று கொண்டிருக்கிற விபிஎஸ்காய் சோத்திரம். இதுவரை நடத்தின தொடர்ந்து நடத்தும்.
டைரக்டராக டீச்சர்ஸாய் அர்ப்பணித்து ஆண்டவரை ஊழியை செய்து வருகிற நம்முடைய பிள்ளைகளை உங்கள் நாம் மகிமைக்காக பயன்படுத்தும் ஆண்டவரே. அழைத்து வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், நிறைவு நாள் நிகழ்வுக்கென்று ஆயத்தப்படுத்தும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு நடக்கிற முழு ஜெபத்தை ஆசீர்வாதமாக தாரும். உங்களுடைய பலத்தை வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. தொடர்ந்து சேகத்தில் எல்லையும் நடக்க இருக்கிற எல்லா கன்வென்ஷன் கூடுகைகள் ஆண்டவரே, எல்லா கூடுகையும் ஞாயிறு ஆராதனைகளை ஆசீர்வாதமாக தாரும். வியாதியோடு இருக்கிற திருச்சியின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடு விளக்குவேன் என்று சொன்னீரே, நான் என் பரிகாரி கர்த்தர் என்று சொன்ன வார்த்தையின்படி நீருடைய தழுவுகளால் தொட்டு சுகமாக்குவீராக. ஆண்டவரே, பாடல் குழுவினருக்காக, இசை வாசிக்கிற பிள்ளைகளுக்காக, ஆலய பணிவிடை செய்கிற அருமையான ஐயா குடும்பத்துக்காக நன்றி. விசேஷமாக எங்களுடைய சபை ஊழியர் ஜான் பிரகாஷுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய தழும்புகளால் மகனை தொட்டு சுகமாக்கும். சீக்கிரத்திலே சுகம் பெற்று வீடு திரும்ப ஊழியத்தை தொடர்ந்து உற்சாகத்தோடு ஆண்டவரே தைரியமாய் செய்ய உதவி செய்யும். எல்லா பயம் நீங்கட்டும், பலவீனம் மாறட்டும். எல்லா மருத்துவ செலவுகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி மனைவி பிள்ளைகளை கர்த்தர் போஷிப்பீராக, பாதுகாப்பீராக. உங்கள் வல்ல கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரதான குருநாதம் பிரசன்னம் அருள்வீரே, பிரிய சீடர் நடுவிலே பிரசன்னமானவரே, பிதாவோடும் ஆவியோடும் இணைந்தோரே தேவனாய் பிசகாதே அரசாளும் பெருந்தகையே அப்பமதை பேக்கையிலே வெளிப்படுத்தும். ஆமென். கர்த்தரும் ஆவியோடும் இருப்பாராக. இதயத்தை உயர்த்திடுங்கள், உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே. தீரம் செலுத்துவோம் தேவனுக்கே, தகுதியும் நீதியும் அதுவே ஆகும். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமார இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும், சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. இயேசு சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்தணும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்தரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ண பின்பு இயேசு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லாரிலே பானம் பண்ணுங்கள், பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திரு
உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர் தெழுதலையும் பரமேறுதல் நினைவுகூர்ந்து உமது அடியலாகிய நாங்கள் அவருடைய கட்டளைப்படியே இயேசு கிறிஸ்துடைய வருகை எதிர்நோக்கினவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவரே, கருத்துடன் உம்மை துதிக்கின்றோம். காருண்யரே, உம்மை புகழுகின்றோம். கனிவுடன் மகிமை படுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் உம்முடைய பரிசுத்த ஆவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று இந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாய் உமக்கு சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சொல்லுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தப்படி போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் தீமையில் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். அவனுடைய திருப்பந்திலே பங்கு பெறும் நம்மில் தகுதி ஏதும் இல்லை என்று உணர்ந்து கொண்டவர்களாக யாவரும் சேர்ந்து தாழ்மையின் ஜெபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி ஆனாலும் தேவனை எப்போதும் இறக்கம் செய்கிறோம் லட்சங்களாக இருக்கிறீர். ஆகையால் கிருபை உள்ள சரீரத்தையும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுடைய சரீரம் ஆத்தமும் இப்பொழுது எப்போதும் அவருக்கு எவர் சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தின் பாலமான கிருபை செய்தள்ளோம். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஜெகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியே எங்களுக்கு இறங்கும். தேவா சமாதானம் தாரும். தேவாட்டு குட்டியே எங்களுக்கு இறங்கும். தேவா சமாதானம் தாரும். வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ. பாவமணம் கல்லோ உனக்காய் பரிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ நின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா.
வைப்பாரே கிறிஸ்துவின் சீஷர் குறைத்தீரே பாவக்கிட்டை கூறு ராபோஜன பந்திரனில் சேரு சாவுக்குரிய பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே கர்த்தரின் பந்தியில் வா அன்பின் விருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே துன்பந்துயர் போமே இருதய சுத்தத்திடனாமே இன்பமிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதி போதேவா கர்த்தரின் பந்தியில் வா பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களாம் ஒப்பில்லா திருஸ்தானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களாய் ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி நிரகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் பரலோக சிந்தை அணிந்தீர்களாம் வல்ல மீட்பதயாலத்தினால் மறு ஜன்மம் குணமடைந்தீர்களாம் ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி திடகுணமாயிற்றாலாட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் மணவாளன் வர கழிப்பீர்களா தூய நதியின் ஸ்நானத்தினால் மூச்சக்கரை எகி சுகிப்பீர்களாம் ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி திடகுணமாயிற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் மாசுக்கரை நீக்கும் சிசபாவியை சுத்தரத்தத்தின் சக்தியினால் முந்தி பேருண்டாகும் குற்றவாளியே ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிடுவே ஆறுதல் தேறுதல் செய்
அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் மேகம் வந்தாரும் உண்டாம், காடான நிலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமாம். அருள் ஏராளம், அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே. இங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தருளுமே. அருள் ஏராளம், அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் பொழியும் இச்சனமே. அருளின் மாயையை தாரும் ஜீவதயாபரணே. அருள் ஏராளம், அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. வருகிற நாட்களில் திருமண நாளை ஆசிரிக்கிற குடும்பங்களுக்காக ஒரு முறை ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே வருகிற நாட்களை, பிறந்த நாளை மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிற குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஓர் ஆண்டு முழுவதும் உடைய பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்தீர், கரம் பிடித்து நடத்தினீர். புதிய ஆண்டிலும் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய புதிய நன்மை, புதிய பலன், புதிய ஆசீர்வாதத்தை தார். கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. பெரிய காரியம் செய்யும். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய அவருடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிந்தையை காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவது. நாம் யாவரும் எழுந்து நின்று நிறைவு பாடலாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 185 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனை 185. வாழ்க வாழ்க கிறிஸ்தராயரே, யுகா யுகம் துதியமக்கிற பாடலை அவர் எழுந்து நின்று பாடுவோம். வாழ்க கிறிஸ்துராயனே, யுக
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் தமது ஆவியோடு கூட இருப்பாராக. ஒரு தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். Thank you. God bless you all. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும்